மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பாலக் சீஸ் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, வெதுப்பாக இருந்தால் போதும். இதில் நம்ம இன்றைக்கி அரைக்கட்டு பாலக்கீரைகள் நான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒரே நிமிஷம் மட்டும் தண்ணியில் போட்டுட்டு நல்லா அரிக்கட்டி வச்சு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த எடுத்து வச்சுருக்க கீரைகளை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். அப்புறமா ஊற வச்சுருக்க அரை கப் கடலைப்பருப்பை நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கணும். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு ஒரு 2-3 பூண்டுப்பல் சேர்த்துக்கணும். அப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த வடை ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது இந்த கடலைப்பருப்பு வடை செய்கிற பதத்தில் இருக்கணும். அப்புறமா சேர்த்த பின்னாடி இதில் அரை கப் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது இந்த மாதிரி கலக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்த பின்னாடி இதில் நம்ம கொஞ்சம் உருண்டைகளாக எடுத்துக்கணும். எடுத்து வடை தட்டுற மாதிரி கையில் தட்டிக்கணும். தட்டி பிறகு ஒரு சின்ன துண்டு சீஸ் துண்டுகளை உள்ளே வச்சு சீஸ் துண்டுகள் வெளில தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கவர் பண்ணிடணும். சீஸ் துண்டுகள் வெளில தெரிஞ்சிச்சுன்னா எண்ணெயில் போடும்போது அது உருகி ஊற்றிடும். இந்த மாதிரி கவர் பண்ண பின்னாடி நம்ம பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இந்த தயாரான பாலக் சீஸ் வடைகளை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இது 2 பக்கமும் கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். இது 2 பக்கமும் பொன்னிறமாக வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் போதும். கேஸை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரியும் அந்த பக்கமும் கொஞ்சம் கோல்டன் கலராக வரணும். அது வரைக்கும் நம்ம கேஸை சிம்மில் வச்சு மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நம்ம வடைகளை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். உள்ளேயும் பாருங்கள், எல்லா சீஸும் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராகவே வெந்திருக்கு. இன்றைக்கி நான் பண்ண இந்த பாலக் சீஸ் வடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.